டேஸ் வெல்கம் பேக் டு டிஎம் நாவல்ஸ். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான ஸ்டோரி பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் தண்ணீர். ஒரு சமயம் பாலைவனத்தில் ராம் என்ற விவசாயி நடந்து சென்று கொண்டிருந்தார். அவர் மிகவும் தாகமாக உணர்ந்தார் மற்றும் தண்ணீர் தேடத் தொடங்கினார். அவர் எல்லா இடங்களிலும் தேடினார், ஆனால் எந்த நீர் ஆதாரமும் கிடைக்கவில்லை. சிறிது தூரம் நடந்த பிறகு பாலைவனத்தின் நடுவே ஒரு கிணற்றை கண்டார். ராம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கிணற்றை நோக்கி ஓடினார். கிணற்றை அடைந்த போது அருகில் தண்ணீர் பம்ப் ஒன்றும் தண்ணீர் பாட்டிலும் ஒன்றும் கிடப்பதை கண்டார். ராம் மிகவும் தாகமாக இருந்ததால் விரைவாக தண்ணீர் பாட்டிலை எடுத்தார். இருப்பினும் அறிவிப்பு அடங்கிய பலகையை அவர் கவனித்தார். முதலில் பம்பில் உள்ள தண்ணீரைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்றும் அதன் பிறகுதான் கிணற்றிலிருந்து தண்ணீர் வரும் என்றும் போர்டு கூறியது. ராம் என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பினார். இந்த தண்ணீரை குடிப்பதா அல்லது பம்ப் உபயோகிக்க வேண்டுமா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார். யோசித்து கொண்டிருக்கும் போதே தனக்கு தண்ணீர் பாட்டிலை வைத்துவிட்டு சென்றவன் நினைவுக்கு வந்தான். தனக்கு பாட்டிலை விட்டு சென்றவர் நல்லவர் என்று ராமுக்கு தெரியும். அவரை போல இருக்க விரும்பினார். எனவே அவர் பலகையில் உள்ள விதிமுறைகளின் பின்பற்றி முடிவு செய்தார். பாட்டிலில் இருந்த தண்ணீரை பம்பில் ஊற்றினார். அவர் தண்ணீர் பம்பில் கைப்பிடியை பம்ப் செய்ய ஆரம்பித்தார். விரைவில் கிணற்றிலிருந்து புதிய தண்ணீர் வர ஆரம்பித்தது. கிணற்றிலிருந்து இளநீர் ராம் குடித்தார். இதுதான் அவன் சுவைத்ததிலே சிறந்த தண்ணீர். புதிய தண்ணீரை பாட்டிலில் நிரப்பிக்கொண்டு தன் வழியில் சென்றான். அன்றிலிருந்து அறிவுரைகளை பின்பற்றுவதும் நல்லவர்களை நம்புவதும் எப்பொழுதும் முக்கியம் என்பதை ராம் அறிந்தான். நன்றி.